வணக்கம். கந்தர் அனுபூதியுடைய 46வது பாடல். எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமராமரை நாயகனே. இந்த பிறவியில ஒத்த வினை அமைப்பை உடையவர்களை எல்லாம் ஒரு குடும்பமாக செய்து நாம் வினையாற்றுவதற்கு வைத்திருக்கிறான் இறைவன். அப்போ இந்த பிறவியில நமக்கு தாய் தந்தை அண்ணன் தம்பி மாமன் சகோதர சகோதரிகள் உறவுகள் இருக்கிறது. அது நிலையானதா? போன பிரிவில் இவங்களே தான் உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருந்தாங்களா? அடுத்த பிரிவில் இவங்க தான் இருக்க போகிறாங்களா என்றால் இல்லை. அப்போ நம்ம எல்லோருக்கும் நிரந்தரமான தாய் தந்தை யாரு? சிவனும் சக்தியும் தான். அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்து அவர்களையே பற்றி கொண்டால் தான் இந்த பிறவியினுடைய பயன் நமக்கு கிடைக்கும். அதான் இந்த பாட்டில் சொல்றாரு. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமராமரை நாயகனே. தந்தையினுடைய கடமை என்ன? தாயினுடைய கடமை என்ன? தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்விப்போம். தந்தை என்ன செய்வார்? தந்தை மகக்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இந்த உலகத்தில் தன்னுடைய மகன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்யக்கூடியவன் தந்தை. அப்ப நீ எனக்கு செய்யணும் இல்லையா? நீ தானே எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எம் தாயும் எமக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். நீ தானே உலக மக்களுக்கு எல்லாமே உலக உயிர்களுக்கெல்லாம் அப்பன் நீ தானே. என்னுடைய கவலையெல்லாம் நீ போக்க வேண்டாமா? இந்த சிந்தாகுலம் என்ற கவலையை நீ எனக்கு போக்க வேண்டாமா? சிந்தாகுலையில்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன். தன் வீடு, தன் மனைவி, தன் மக்கள், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம் என்ற இந்த பற்றிலேயே நான் உழந்து கொண்டிருக்கிறேனே. இந்த நிரந்தரமான கவலைகளிலிருந்தான் விடுதலை பெற வைக்க வேண்டியது நீதானே. ஏன்? நீதானே என்னுடைய தந்தை. இதிலிருந்தெல்லாம் நீ என்னை விடுதலை செய்ய வைத்தால்தானே நான் உனக்கு உன்னுடைய அருளை பெற முடியும். நீதானே எனக்கு தாய் தந்தை. நீ எனக்கு உண்மையான தாய் தந்தை என்பது உண்மையானால் நீ இந்த ஆசைகளிலெல்லாம் பாசங்களிலெல்லாம் என்னை விடுதலை செய்ய வேண்டியது தானே, கடைத்தேற்ற வேண்டியது தானே அப்படின்னு உரிமையோட கேட்கிறார். முருகன்கிட்ட கேட்கிறார். முருகனும் சிவனும் வேறல்ல, கண்டிக்கிடுங்க. முருகனும் சிவனும் வேறல்ல. முருகன் சிவனுடைய அம்சம்தான். திருமந்திரம் அதை தெளிவா சொல்லுது. எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருத்தலால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே. மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே. அவன் சிவனோட மகன் நினைச்சுக்கிட்டு நீங்க மயங்கி தெரியாம போயிடாதீங்க. அவனும் சிவனும் ஒண்ணுதான். முருகனும் சிவனும் ஒண்ணுதான். எந்தை பிரானுக்கு 2-3 வட்டமா? 2-3 6 வட்டமான தீப்பொறிகளாய் அவன் கண்ணிலிருந்து தோன்றி தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் அவன் 6 முகமாயி வாயு பகவானாலையும் கங்கா தேவியினாலையும் சரவண புயலை கொண்டு விடப்பட்டு சண்முகன் ஆறுமுகன் என்ற வகையில் அவன் தோன்றியவன். அவனுடைய சிவனுடைய அம்சம். அதனால் அவன் சிவனுடைய பிள்ளைன்னு நினச்சிக்கிடாதீங்க. முருகனை வணங்குவதும் சிவனை வணங்குவதும் ஒன்று தான். சிவனும் முருகனும் ஒன்று.
அப்போ சிவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தை என்றால் முருகனும் உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தை. அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையே, தந்தை மறுக்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல் அல்லவா. நான் இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளை விட முந்தியவனாக அருள் பெறுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டாமா? அருள்வதற்கு நான் உதவி செய்ய வேண்டுமென்றால் சிந்தாகுலமான இந்த கவலையெல்லாம் நீக்க வேண்டாமா? சிந்தாகுலமானா என்ன? பெருமைய மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய குடும்ப பாசம், மிகப்பெரிய பாச விலங்கு. சிந்தாகுல இல்லொடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன். மந்தாயினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. அந்த பாட்டில் சொல்றாரா இல்லையா? 33வது பாட்டில். அப்படி இப்படி ஒரு மிகப்பெரிய பாச விலங்கையும் ஆசை விலங்கையும் அறுத்து என்னை அவையத்து முந்தியிருப்பு செய்தல் உன்னுடைய வேலைதானே. நீதானே உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவன் தந்தை. ஏன் எனக்கு அதை செய்யாமல் இருக்கிறாய் கேட்கிறார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இதைத்தான் கண்ணதாசன் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லோருக்கும் தந்தையான இறைவனே, உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பவனே, நீ சிந்தாகுலம் என்ற என்னுடைய ஆசை விலங்குகளிலிருந்தும் பாசை விலங்குகளிலிருந்தும் என்னை எல்லாம் என்று விடுதலை பெறச் செய்து உன்னுடைய அருளை பெற வைக்கப் போகிறாய். உன் மகனுக்கு நீ செய்ய வேண்டாமா? கந்தனே, கந்தன் என்றால் கீழே விழுந்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் மேலே தூக்கிவிடக்கூடியவனே, பிறவி பெருங்கடலில் அழுந்தவர்களை எல்லாம் தூக்கிவிடக்கூடிய மரக்கலனாக இருக்கக்கூடியவனே, படகாக இருப்பவனே கந்தனே. கந்தா, குமரா, சிவ ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனே குமரனே, ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனே குமரனே. கதிர்வேலவனே, ஒளி பொருந்திய வேலை அணிந்திருக்கக்கூடியவனே, கையில் வைத்திருக்கக்கூடியவனே. அந்த வேல் என்ன செய்யும்? அசுரர்களை எல்லாம் அழித்து துவம்சம் செய்யக்கூடியது. அந்த வேலையை வணங்கினால் மனதில் உள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்குகள் எல்லாம் போய்விடுமே. அந்த அழுக்குகள் எல்லாம் போனாலே ஆசையும் பாசமும் அந்த விலங்குகள் அற்று போய்விடுமே. அத்தகைய சிறப்பினுடைய கதிர்வேலவனே கந்தா, கதிர்வேலவனே, உமையால் மைந்தா. நீ அந்த வேலை யாரிடமிருந்து பெற்றால்? அன்னை சக்தியிடமிருந்து அல்லவா பெற்றாய். உமையால் மைந்தனே, குமரனே, ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனே, மறைநாயகனே, வேதங்களினுடைய உட்பொருளாகவும் வேதங்களை உணர்த்துவனாகவும் உன்னை வணங்குவோருக்கு வேதங்களை அறிவிப்பவனாகவும் கற்றுத்தருவனாக இருக்கக்கூடியவனே, மறைநாயகனே. இத்தகைய சிறப்புகளை எல்லாம் உடையவனே, என்னுடைய தந்தையே, தாயே, என்னுடைய தந்தையே, என்னுடைய தாயே, மறைநாயகனே, கந்தனே, கதிர்வேலவனே, உமையால் மைந்தனே, குமரனே. எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் நீ இருந்து ஞானத்தை நான் பெறுவதற்கு நீதானையா உதவி செய்ய வேண்டும். தந்தைக்குத்தானே இந்த கடமை இருக்கிறது. தாய்க்குத்தானே தன் பிள்ளைகளை ஈன்ற பொழுதிலும் பெரிதிருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது. தந்தை மறுக்காட்டும் வேண்டிய அவையத்து முந்தியிருப்பு செயல் என்று நான் இந்த ஆசா பாசம் என்ற விலங்குகளில் இருந்தெல்லாம் நான் அறுபட்டு பேச அனுமதியை பெறுவதற்கு நீதானே உதவி செய்ய வேண்டும். தாய் தந்தை இருக்கக்கூடிய கடமைதானே அது. ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்று கேட்கிறாள். எப்படி அற்புதமாக முருகன்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. நீ தானே எங்கள் அப்பா அம்மா கடமை தானே பிள்ளைகளை மேல்நிலைப்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறார். எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையால். கந்தா கதிர்வேலவனே, கந்தா கதிர்வேலவனே, உமையால் மைந்தா குமராமரை நாயகனே. நன்றி.